ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் படித்த ஒரு சில சாப்டர்ஸ் இந்த இயரும் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி வரும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நம்பர் சிஸ்டம் எடுத்திங்கன்னா ஈவன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து அந்த சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? இப்போ 6th வந்து ஹோல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், ஸோ இதோடைய கண்டினியூட்டியாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே, ஈவன் அல்ஜிப்ரா எடுத்துங்க, ஈவன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் 6th உங்களுக்கு 12th வரைக்குமே வந்து அந்த சாப்டர்ஸ் ரிப்பீட்டடாக வந்து கவர் ஆகுது. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டியை எடுத்திங்கன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் எல்லாத்தையும் ஒரே ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து டம்ப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணோம், அதை பிரித்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கரிக்குலமாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ தான் ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் வந்து 6th ஒரு பேசிக்ஸ் இது படிப்பீங்க, 7th அதோட அட்வான்ஸ் லெவல், 8th அதோட அட்வான்ஸ் லெவல். ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து உங்களுக்கு கரிக்குலம் வைஸ் வந்து பிரித்து அதை உங்களுக்கு சாப்டர்ஸாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு சாப்டர் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியோ இல்லை அல்ஜிப்ராவோ ஏதோ ஒரு சாப்டர் வந்து உங்களுக்கு வருது. ஓகேங்களா? இப்போது அந்த சாப்டர் வந்து ப்ரீவியஸாக நீங்கள் படித்தது வந்து பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போது இந்த இயரில் நீங்கள் படிக்கும் போது அந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இப்போ நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் லெவலில் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், லிங்க் பண்ண முடியும். ஸோ தட் உங்களோட இந்த லெவலில் இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ தட் நீங்கள் லாஸ்ட் இயரில் படித்ததை நீங்கள் மறக்காமல் இருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் சப்போஸ் நீங்கள் அந்த பேசிக்ஸ் வந்து ஞாபகம் இல்லை, மறந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் திருப்பி நோட்ஸை எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போது உங்களோட லேர்னிங் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த லேர்னிங் நோட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும். லேர்னிங் நோட்ஸ் இருக்கணும். இல்லைனாக்கா அதை திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே யார்கிட்டயே வந்து நீங்கள் வந்து அந்த நோட்ஸை எடுத்து திருப்பி நீங்கள் லேர்ன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ லேர்னிங் நோட்ஸ், இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, லேர்னிங் நோட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்கள்கிட்ட லேர்னிங் நோட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, பட் இனி இந்த இயர்லேருந்து நீங்கள் லேர்னிங் நோட்ஸை பத்திரமா எடுத்து வைங்க. அடுத்த வருஷத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு தடவை உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அதை எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் லேர்னிங்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.